இங்க நம்ம ஹீரோ ஒரு டானா இருக்கான். என்னதான் ஊருக்கு எல்லாம் பட்டு கொஞ்சமா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதான்ற மாதிரி அவனோட வைஃப் அவனை சுத்தமா மதிக்கிறதே இல்ல. ஏன்னா ஹீரோட மாமனார் டானுக்கெல்லாம் டான் ஒரு தண்டனகா டானா இருக்காரு. இவ்வளவு வசதி இருந்துமே நம்ம ஹீரோட வாழ்க்கை ஒரு வசந்தமே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோ காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு ரோட்ல நின்னு தம் அடிச்சிட்டு இருக்க. அப்ப மாடியில ஆண்டனால மாட்டி இருக்க ஷூவை எடுக்க ஒரு சப்பியான ஸ்கூல் பையன் ட்ரை பண்ண தவறுதலா கீழே நின்னு இருக்க நம்ம ஹீரோ மேல வந்து பொத்து விழுந்துறான். இப்ப அந்த இடத்த கட் பண்ணி கண்ணு முடிச்சா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நேரா ஏஞ்சி வந்த இப்ப கண்ணாடியை பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நடந்த ஆக்சிடென்ட்ல 2 பேரோட பாடியும் ஸ்வாப் ஆகிருக்கும். அதனால நம்ம ஹீரோட சோல் இப்ப அந்த ஸ்கூல் பையனோட உடம்புல தான் மாட்டிக்கிச்சு. சரின்னு ஹீரோட பாடி எங்க இருக்குன்னு தேடி போய் பார்த்தா அது இன்னும் கோமால தான் இருக்கும். அதனால நம்ம ஹீரோ அந்த பாடி மேல பொத்து பொத்துன்னு விழுந்து பாக்குறான். ஏன்னா ஆல்ரெடி இவன் மேல விழுந்தனால தான் அந்த பாடி ஸ்வாப் ஆயிருக்கும். அதான் திரும்ப விழுந்தா மறுபடியும் பாடி ஸ்வாப் ஆகி நார்மல் ஆகிடும்னு நினைக்கிறான். பட் நோ யூஸ். இப்ப ஹீரோவும் வேற வழியே இல்லாம அந்த ஸ்கூல் பாயோட லைஃபை வாழ ஆரம்பிக்கிறான். 40 வயசுல ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போக அங்க உள்ள சில ஆர்ந்த வாங்கலாம் இவன் யாருமே தெரியாம டீஸ் பண்ண இவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள இன்னொரு அப்பாவி பொண்ணையும் ராகிங் பண்ண அதெல்லாம் ஹீரோவும் தட்டி கேட்க அதுல ஒருத்தன் ஹீரோ அடிக்க வர இங்க வேணா வெளியில வச்சு போன்னு ஹீரோவும் சொல்ல சரின்னு வெளியில வந்தா நம்ம ஹீரோ மேல சும்மா மிரட்டி விட்டுறான். அப்பதான் அந்த ஸ்கூல் பொண்ணோட அம்மாவை பாக்குறான். பார்த்து இவனுக்கு தலையே சுத்திடுது. ஏன்னா அவளதான் நம்ம ஹீரோ சின்ன வயசுல உருகி உருகி லவ் பண்ணிருப்பான். ஆனா இவனோட டான் ஆகணும்ன்ற ஆசையால அந்த லவ் பிரேக்கப்பும் பண்ணிருப்பான். இப்படியே நம்ம ஹீரோக்கு மலரும் நினைவுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆக அப்பதான் இவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஸ்கூல் பொண்ணு இவனோட பொண்ணா இருக்குமோட்டு. அதனால அந்த பொண்ணுக்கே தெரியாம சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா இவன் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு நம்ம ஹீரோட பொண்ணு தாங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட கிளாஸ்மேட்ன்ற சாக்க வச்சு தன்னோட பழைய காதலியை வந்து அப்பப்ப மீட் பண்ணிட்டு போறான். அது மட்டும் இல்லாம அவளை பேரை சொல்லி கூப்பிடுறது ரொம்ப உரிமை எடுத்துக்கிறது இருக்கா. இதெல்லாம் அந்த லவ்வருக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் எதுவும் கேட்டுக்கல. அப்ப ஹீரோவும் இதே உடம்போட இருந்தா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு ஜிம்முக்கெல்லாம் போய் நல்லாவே உடம்ப குறைச்சி சூப்பராயிரான். இந்த சமயத்துலதான் அந்த லவ்வரோட ஹோட்டலுக்கு ஒருத்தன் வந்து அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண அவனை போட்டு பொழந்து கட்டிடுறான். அப்ப லவ்வரும் ஏன் அவனுக்கு இவ்வளவு கோவம் வருது அவன் என் மேல தானே கைய வச்சான்னு சொல்ல இப்ப வேற வழியே இல்லாம ஹீரோவும் லவ்வர் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல அதை கேட்ட இவ இதை நம்பவும் முடியாம நம்பவும் இருக்கவும் முடியாம தவிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் அவன் பொண்ணு ஒரு அப்பசானத்துல இருந்து நல்லபடியா கேர் எடுத்து பாத்துக்க. இதுல அட்ராக்ட் ஆன அந்த பொண்ணு இவன் யாருன்னே தெரியாம அவன் அம்மா கிட்ட போய் நான் ஹீரோவை லவ் பண்ண போறேன்னு சொல்ல அதை கேட்ட அம்மாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி போயிடுது. இப்ப அவ பொண்ணு கிட்டயும் இந்த வயசுல இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறா. இந்த சமயம் ஹீரோவும் லவ்வருக்கு லவ் டார்ச்சர் கொடுக்க அவ இவனை அவாய்ட் பண்றா. மேபி இவனோட ஒரிஜினல் பாடியில இருந்து இதெல்லாம் ட்ரை பண்ணா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனா ஒரு 16 வயசு பையன் உடம்புல இருந்து இதெல்லாம் பண்ண அவருக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. இந்த நேரத்துல தான் ஹீரோட உடம்புல இருக்கிற அந்த ஸ்கூல் பையனும் கண்ண முடிச்சு அவங்க அப்பாவை அப்பா அப்பான்னு சொல்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹீரோவும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல அப்பதான் எல்லாருக்கும் புரிய வருது. இப்ப ஹீரோட வைஃபும் ஹீரோட அடியாளோட ஆஃபர்ல இருக்க இந்த விஷயம் அவங்க அப்பா பெரிய டானுக்கு தெரிய வந்து தன்னோட பொண்ணை கூப்பிட்டு வான் பண்றான். அதோட ஹீரோவையுமே கூப்பிட்டு இருப்பான். அதனால அங்க நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிற ஸ்கூல் பையன் தான் வரான். ஹீரோ வந்து அங்க எப்படி பேசணும் வைக்கணும் சொல்லி கொடுத்துருப்பான். இருந்தாலும் ஒரு சின்ன பையன்றதுனால அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்ப பெரிய டான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ப்ளூடூத் வழியா நம்ம ஹீரோ பதில் சொல்ல அதை கேட்டு இந்த ஸ்கூல் பையனும் பதில் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அந்த ப்ளூடூத் ஒர்க் ஆகாம போக இப்ப வேற வழியே இல்லாம பெரிய டானோட கேள்விக்கெல்லாம் ஸ்கூல் பாய் தான் பதில் சொல்லிட்டு இருக்கான். அவனோட மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க தான் அவங்க வாழணும்னு சொல்ல இப்ப பெரிய டானுமே அவங்க கிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்கிக்கலாம். ஹீரோவுக்கும் அதுதான் ஆசை. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஹீரோட வைஃப் ஹீரோவால தான் இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சிட்டு அவனை பழிவாங்க காரை ஏத்தி கொலை பண்ண பார்க்க அதை பார்த்து ஸ்கூல் பையன் உடம்புல இருக்க ஹீரோவும் ஹீரோ உடம்புல இருக்க ஸ்கூல் பையனை பிடிச்சி தள்ளி விட்டு இவன் போய் விழுந்துறான். இதுல காயமான ஸ்கூல் பையனோட உடம்புல இருக்க ஹீரோவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்ப அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க சமயம் ஸ்கூல் பாயோட பாடியுமே மயங்கி விழுந்துருது. என்னன்னா இந்த ஆக்சிடென்ட்ல மறுபடியும் அவங்களோட பாடி ஸ்வாப் ஆகி கரெக்டான உடம்புல போய் சேர்ந்திருக்கும். இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு இல்லையா. அதனால டானும் லவரும் ஒண்ணு சேர ஸ்கூல் பாயும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்துறாங்க. கடைசியா நம்ம டானும் அவனோட டான் தொழில விட்டுட்டு சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க.